SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீமெந்து தொழிற்சாலைக்கு மக்கள் எதிர்ப்பு. நடிகை தமினாவிற்கு விளக்கமறிக்கை. ஜப்பானில் வேலைவாய்ப்பு, பல கோடி ரூபாய் பண மோசடியில் சிக்கிய நபர். கிளிநொச்சியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவருக்கு நேர்ந்த கொடூர சம்பவம். யாழில் மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்து, 3 படுகாயம். தாய்வானை உலக்கிய நிலநடுக்கத்தில் நிலையாக நின்ற 101 மாடி கட்டிடம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பொன்னாவளி சீமெந்து தொழிற்சாலையை சிறக்க சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்களின் எதிர்ப்பால் திரும்பியுள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னாவளி பகுதியில் சீமெந்து தொழிற்சாலைக்கான சுங்க கற்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றார்கள். அமைச்சர் குறித்த தொழிற்சாலையை ஆரம்பித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வார்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் கட்டுப்படுத்தி இருந்தார்கள். தொடர்ந்தும் போராட்டம் இடம்பெற்றதுடன் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றது. ஆயினும் மக்களின் தொடர் எதிர்ப்பினால் குறித்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டு அமைச்சர் திரும்பியுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நடிகை தமினா அபேவர்தன மற்றும் அவரது கணவரையும் விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். தமினா அபேவர்தனவும் அவரது கணவரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தமினா அபேவர்தன மற்றும் அவரது கணவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஜப்பானில் வேலை வாங்கி தருவதாக கூறி 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் தம்புள்ளை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். இவர் ஜப்பானிய மொழி ஆசிரியர் போல் நடித்து ஜப்பானுக்கு பணிக்கு அனுப்பி பலரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நிலையில் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் கத்திக்குத்து கிழக்காகி இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி தர்மபுரம் பிரமந்தனாறு மகா வித்தியாலயத்தில் மெய் வல்லுநர் திறனாய்வு போட்டி இடம்பெற்றுள்ளது. இதனை பார்வையிட்டு திரும்பிச் சென்ற பொழுது வீதியில் ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்டு 30 வயதுடைய குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார். பின்னர் அவரை தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட துணைவி பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மதில் மற்றும் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயமடைந்துள்ளார்கள். வட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து நவாலி பகுதியை நோக்கி ஒரு மோட்டார் சைக்கிளில் சென்று 3 இளைஞர்கள் பயணித்துள்ளார்கள். இவர்கள் துணைவியில் உள்ள குளத்திற்கு அருகில் உள்ள வளைவில் திரும்ப முற்பட்ட போது வேக கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அருகில் உள்ள மதிலுடன் மோதி பின்னர் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார்கள். இதன்போது அதில் பயணித்த தொழில்நுட்ப கல்லூரி கல்விகையிலும் 18 மற்றும் 17 வயதுடைய மாணவர்கள் 3 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் பருத்தித்துறை, நவாலி மற்றும் நாவற்குழி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பயணித்த 3 ஒருவர் மட்டுமே தலைக்கவசம் அணிந்திருந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். உலகச் செய்திகள். தாய்வானின் தலைநகர் தபேயில் 101 மாடிகளை கொண்ட கட்டிடம் ஒன்று நவீன பொறியியலின் ஆற்றலுக்கு சாட்சியாக இருப்பதாக கூறப்படுகிறது. உலகில் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்றாக இந்த தபே 101 என்ற இந்த கட்டிடமே அந்த சிறப்பை பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தாய்வானை உலக்கிய நிலநடுக்கத்திலிருந்து இந்த கட்டிடம் தப்பியதற்காக தற்போது செய்திகள் இடம்பெற்றுள்ளது. 2 நாட்களுக்கு முன் தாய்வானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானது.
அதன் தீவிரத்தால் பல நகரங்களில் உள்ள பாரிய கட்டிடங்கள் அடித்தளங்கள் குலுங்கின. ஆனால் தபேயில் 101 மாடி கட்டடத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை. புதுமையான பொறியியல் கட்டுமானம் இந்த கட்டடத்தை பூகம்பத்திலிருந்து தப்பிக்க வைத்தது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். 87 தொடக்கம் 92 மாடிகளுக்கு இடைப்பட்ட ஒத்திசைவாக 730 தொன் எடை கொண்ட ஒரு பாரிய எஃகுகோளம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த எஃகுகோளம் பூகம்பத்திலிருந்து வெளிவிடப்படும் அதிர்வுகளின் விளைவை நடுநிலையாக்கும் என கூறப்படுகிறது. இது கட்டடத்தின் அசைவை 40% வரை குறைத்து அதன் குடியிருப்பாளர்களால் உணரப்படும் பதற்றத்தை குறைக்கும் என்று பொறியியலாளர்கள் கூறுகின்றார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீமேந்து தொழிற்சாலைக்கு மக்கள் எதிர்ப்பு. நடிகை தமிழ்நாவிற்கு விளக்கமறியல். ஜப்பானில் வேலைவாய்ப்பு, பல கோடி ரூபாய் பண மோசடியில் சிக்கிய நபர். கிளிநொச்சியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவருக்கு நேர்ந்த கொடூர சம்பவம். யாழில் மாணவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்து, 3 படுகாயம். தாய்வானை உலக்கிய நிலநடுக்கத்தில் நிலையாக நின்ற 101 மாடி கட்டிடம்.